ஒரு நொடி நின்று நீ யோசித்தது உண்டா? உனக்கு விக்கல் ஏன் வருகிறது என்று? ஒவ்வொரு முறையும் விக்கல் திடீரென்று வரும். யாராவது நம்மை பற்றி நினைக்கிறார்கள் என வடமொழியின் பழமொழி சொல்கிறதே, அது உண்மையா? அல்லது விக்கல் என்பது நம் உடல் சொல்லும் ஏதோ ஒரு மறைமுகச் குறைபாடா? அல்லது இது வெறும் உடலின் செயல் மட்டுமா? ஆனால் தென்னக பாரம்பரிய கதைகளில், சித்தர்கள், முனிவர்கள், பழம்பொருள் நூல்களில் விக்கல் பற்றிய குறிப்புகள் உள்ளது. அது எவ்வாறு? நம் முன்னோர்களின் அறிவு இதை எப்படி புரிந்தது? இதற்கு பின்னால் மறைந்திருக்கும் ரகசியம் என்ன? இந்த சிறிய செயலின் பின்னால் ஏன் இத்தனை நம்பிக்கைகள் உருவானது? இதையெல்லாம் புரிந்து கொள்ள ஒரு காலப் பயணம் செல்ல வேண்டும். ஒரு காலத்தில் கங்கை கரையில் அமைந்த ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் கண்ணன் என்ற இளைஞன் இருந்தான். மனசு நெகிழச் செய்யும் நற்குணமுடையவன். எதற்கும் காரணம் தேடிக்கொண்டே இருப்பவன். ஒரு நாள் சூரியன் மறைந்து காற்று குளிர்ந்து ஊரெல்லாம் மந்தமானது. கண்ணன் தன் வீட்டின் வாசலில் அமர்ந்து கொண்டிருந்தான். அப்பயாவது திடீரென்று அவனுக்கு விக்கல் வந்தது. ஒன்றுமில்லாமல், உடல் அதிரும் போல், சுவாசம் தடுமாறும் போல். அந்த திடீர் விக்கல் நீங்காததால் அவன் மெதுவாக தாய் அருகே சென்றான். அம்மா, எனக்கு ஏன் விக்கல் வருகிறது என்று கேட்டான். அம்மா புன்னகைத்தாள். யாராவது உன்னை நினைக்கும் போதுதான் விக்கல் வருகிறதுப்பா என்றாள். அந்த சொற்கள் அவன் மனதில் ஒருவிதமான இனிமையை தந்தது. யாரு நம்மை நினைக்கிறாங்கோ என்பதன் இனிமையான தாக்கம். ஆனால் கண்ணன் மனம் சந்தேகம் நிறைந்ததல்லவ. அம்மா சொல்வது உண்மையா? அப்புறம் நான் ஓடும்போதும் விக்கல் வரும். அப்போ யார் நினைக்கிறாங்க? நான் உணவு வேகமாக தின்னும் போது வரும் விக்கல் அப்போ என்று சிந்தித்தான். அந்த சந்தேகங்கள் அவனை ஓய விடவில்லை. அவன் தீர்வு தேடத் துவங்கினான். அவன் மலைப்பாதையின் வழியே குன்றின் அருகே வாழும் பழமையான சித்தர் ஒருவரை சந்திக்க முடிவெடுத்தான். அந்த சித்தர் கிராமத்தில் ஆலங்குடி சித்தர் என்று அறியப்பட்டவர். சுட்டெரிக்கும் சூரியனையும் இருள் நிறைந்த இரவையும் பொருட்படுத்தாதவர். அவரது பார்வை மட்டும் உலகத்தை ஊடுருவி பார்த்தது போல ஆழமாக இருக்கும். கண்ணன் சித்தர் குடிலின் முன் சென்றான். வழக்கம்போல் மண்ணில் தீ மூலிகைகள் எரிந்து கொண்டிருந்தன. அவற்றின் வாசம் காற்றில் கலந்து மனதை அமைதியாக்கும் உணர்வு. சித்தர் மெதுவாக கண் திறந்து கண்ணனை பார்த்தார் புன்னகையுடன். கண்ணன் அமர்ந்தான். ஐயா, விக்கல் ஏன் வருகிறது என்றான். சித்தர் மெல்ல சிரித்தார். அது ஒரு கேள்வியா பையா? எவ்வளவு பேர் இது பற்றி யோசிக்கிறார்கள் தெரியுமா? இதற்கு பல பதில்கள் உண்டு. நம்பிக்கையில் ஒன்று, உணர்வில் ஒன்று, உடலியலில் ஒன்று. கண்ணன் கவனமாக கேட்டான். சித்தர் தொடர்ந்தார். நம் முன்னோர்கள் மனித மனத்தின் சிறிய அசைவுகளுக்கும் ஒரு கதையை உருவாக்கினர். விக்கல் வருவது யாரோ நினைப்பதாலோ, யாரோ பாசம் கொண்டிருப்பதாலோ எனச் சொன்னார்கள். இது ஒரு பொய் அல்ல, அது ஒரு உண்மை. ஆனால் அது உடல் உண்மையா? இல்லை, இது மன உண்மை. கண்ணன் குழம்பினான். சித்தர் விளக்கத் தொடர்ந்தார். பையா, விக்கல் வரும்போது மனிதன் திடீரென கவனமாகிறான். அவன் யாரை நினைக்கிறான் தெரியுமா? தன் உள்ளத்தில் இருக்கும் ஒருவரை. அவனே அவளை நினைக்கிறான். அதற்கே முன்னோர் யாரோ உன்னை நினைக்கிறார்கள் என்றனர். இது மனதின் சொந்த சின்னம். பிறகு சித்தர் அவனை குடிலின் பின்புறம் அழைத்துச் சென்றார். அங்கு மருத்துவ மூலிகைகள் உலர்ந்து கொண்டிருந்தன. சித்தர் ஒரு இலை எடுத்துக் காட்டினார். உடலியல் ரீதியாக விக்கல் ஏற்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? சுவாசக் குழாய் அருகே உள்ள தசைகள் திடீரென்று சுருங்குதல். குளிர், வேகமாக உணவு, தண்ணீர், களைப்பு, மன அழுத்தம், இவையெல்லாம் காரணம். இந்த இலை பார்த்தாயா? இதன் வாசனை உடலை அமைதிப்படுத்தும். இதை நம் முன்னோர்கள் அறிவார்கள். ஆனால் அவர்களுக்கு அறிவியல் என்ற சொல் தேவையில்லை. மாறாக அதை அவர்கள் அனுபவித்தார்கள். அதற்காக ஒரு கதை, ஒரு நம்பிக்கை உருவாக்கினார்கள். கண்ணன் மெதுவாக தலையாட்டினான். அப்போ விக்கலுக்கும் பாசத்துக்கும் என்ன சம்பந்தம் சித்தரே என்று கேட்டான். சித்தர் புன்னகைத்தார். ஐயா,
ஒவ்வொரு நம்பிக்கைக்கும் பின்னால் ஒரு உணர்ச்சி இருக்கும். மனிதன் தனியாக இருப்பதை விரும்புவதில்லை. திடீரென விக்கல் வந்தால் அவன் யோசிக்கிறான், யார் என்னை நினைக்கிறார்கள் என்று. இந்த எண்ணமே மனசுக்கு ஒரு இனிமையை தரும். அதனால் அதை முன்னோர் நம்பிக்கையாக மாற்றினார்கள். அதன் நோக்கம் மக்களுக்குள் பாசத்தை வளர்ப்பது. கண்ணன் மௌனமானான். இப்போது அவனுக்கு எல்லாம் புரிந்தது. சூரியன் மறைய, காற்று குளிர, கண்ணன் வீட்டிற்குச் செல்லத் தொடங்கினான். அவனுக்கு இன்னும் ஒரு விக்கல் வந்தது. ஆனால் இம்முறை அவன் புன்னகைத்தான். யாராவது நம்மை நினைக்கிறாங்க என்பதற்காக அல்ல, அதை புரிந்து கொண்டதற்காக, அதன் பொருளை உணர்ந்ததற்காக. சித்தர் சொன்ன கடைசி வார்த்தை அவன் மனதில் ஒலித்தது. நம்பிக்கை உண்மை அல்ல என்றாலும் உணர்ச்சியை உண்மையாக்கும் சக்தி அதற்கு உண்டு. இப்போது நீதான் கேள்வி கேட்டிருந்தாய் அல்லவா? விக்கல் என்பது உண்மையிலே யாராவது நினைப்பதாலா வரும் என்று. பதில்: மனம் நினைக்கிறது, உடல் செய்கிறது. இவை இரண்டும் இணையும் இடத்தில்தான் இந்த ரகசியம் பிறக்கிறது. நம் முன்னோர் சொன்ன ஒவ்வொரு நம்பிக்கையிலும் ஒரு துளி உண்மை, ஒரு சிறு அறிவியல், ஒரு பெரிய உணர்ச்சி இருக்கிறது. அதை புரிந்து கொண்டால்தான் நம் வாழ்க்கை நிறைவடைகிறது. இதற்கு அழகான ஒரு திருக்குறள் ஒன்று உண்டு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்ப தறிவு. பொருள்: ஒரு செயலை செய்வதற்கு முன் அதன் காரணத்தையும் உண்மையையும் தெளிவாக புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். காரணமறிந்து செயல் செய்யாவிட்டால் அது தீய விளைவுகளை கொடுக்கும். ஏன் இது விக்கல் நம்பிக்கைக்கு பொருந்துகிறது? விக்கல் வந்தால் யாரோ நினைக்கிறார்கள் என்பது ஒரு நம்பிக்கை. ஆனால் காரணம் உடலில் திடீர் நரம்பு தடிமன், உணவு குழாயின் சுருக்கம், வாயு மாற்றம். இதுவே உண்மையான தெளிவு. நன்றி நண்பர்களே. இப்படிப்பட்ட இன்னும் பல பழங்கதைகளும் நம்பிக்கைகளின் உண்மைகளும் உங்களுக்காக வரும். உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து, இந்த காணொளிக்கு லைக் செய்து எனக்கு துணையாக இருங்கள். உங்கள் ஆதரவு அடுத்த கதையின் உயிர்.